ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு பார்த்துலாம் வாங்க. காலையில் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி லெமன் சாப்பாடு கொடுத்து விடுப்பேன். இங்கே சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலுது. இப்போ நமக்கு உருளைக்கிழங்குலாம் போட்டாச்சு. நல்லா உருளைக்கிழங்கு எண்ணெயில் முதல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு ஃப்ரை அப்படி கலக்கி கொடுத்துடலாம். நல்லா வேகட்டு உருளைக்கிழங்கு. இந்த பக்கம் வந்து நான் லெமன் சாப்பாடுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ லெமனை வந்து கட் பண்ணி புழிஞ்சிட்டு வந்துடலாம். இந்த எண்ணெயிலே நம்ம லெமன் சாப்பாடு தாளித்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மொறுன்னு வெந்துருச்சு. அப்படி நம்ம மிளகாத்தூள் உப்பு போடணும். இப்போ எடுத்துடலாம். இப்போ வாங்க, உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் லெமன் சாப்பாடுக்கு தாளித்து விட்டுறேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு. இதில் வந்து கடலைப்பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நிலக்கடலைப்பருப்பும் நம்ம தாளிக்கிற கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு, அதையும் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அவ்வளோதான். இப்போ நம்ம லெமன் ஊற்றிடலாம். நம்ம ஒரே ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துடலாம். லெமன் சாப்பாடுக்கு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாப்பாட்டுக்கு நம்ம தாளிச்சு விட்டது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிட்டு அதை அப்படியே போட்டு கிளறிடலாம். இப்போ எங்கள் லெமன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக போதும். அப்படியே ஒரு குலுக்கி விட்டலாம். சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் லெமன் சாப்பாடும் தயாராகிடுச்சு. காலையில் பாப்பாவுக்கு கொடுத்து விடுறதுக்கு லெமன் சாப்பாடு தோசை ஊற்றி கொடுக்கணும். லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு கொண்டு போயிடுவாங்க. மதியத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மீன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பு வைக்கணும். இங்கே தக்காளி புளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். மாங்காய் வந்து ஒரு 10 கிலோ வாங்கினோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக விளைஞ்சிருச்சு. சரி, மாங்காய் வாங்கியிருக்கோம். அதனால சரி மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு வச்சிடலாம். பாப்பாவுக்கு காலையில் வந்து லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட சொன்னீங்க, அதனால காலையில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த லெமன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் இதேமாதிரி பசங்களுக்கு செஞ்சு விடுங்க. ஒரு சாப்பாடு விடாமல் பசங்க லஞ்ச் பாக்ஸில் செஞ்சுட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.